ஒரு பொறுப்புங்க. அதனால தான் வரும்போது இருந்துச்சு. ஏன்னா கோடமர்லேருந்து வந்திருக்காங்க, சாமான்லேருந்து வந்திருக்காங்கன்னா ஒன்றும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம ஷிரடி சாய்பாபா இருந்து லைஃப் செஞ்சுட்டு இருக்கிறாரு. லைஃப் செஞ்சுட்டு இருக்காரு. 600 பேர் அவரோட லைஃப்பை பார்த்துட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாவில் சாய்பாபா இதுலேருந்து தேவஸ்தானத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா பாபா கொடுத்த ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு. பெரிய ஒரு கிளாப் பண்ணுங்க அவருக்காக. எந்த ஒரு கிளாஸ் இல்லாமல் டிக்கெட் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, எல்லாம் தேவஸ்தானம் பார்த்துக்கிச்சு. நான் வந்து லைஃப் செய்கிறேன். இன்னிலேருந்து ஸ்டேட் 20ஆம் தேதி ராத்திரி ரதம் பல்லாக்கி ஊர்வலருக்கும் அவர் இங்கே வந்து நம்மளுக்கு லைஃப் செய்கிறாரு. உங்கள் முகத்தை எல்லாம் இப்போ உலகமே பார்க்குது. இதுதான் பெரிய ஒரு கிரேட் ஃபார் சாய்பாபா சென்டர். ஓம் சாய்பாபா இந்த பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறேன், இது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பஜன் இத்தனை சாய் பஜனம் சஹாரா அகாடமி ஸ்கூல்லேருந்து இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பஜன் போடுறாங்க. ஆரம்பத்தில் இந்த பாய்க்கு படிக்க தெரியாது, ஆனால் இன்னைக்கு பிச்சு வாங்குறாரு. அந்த முருகன் பாட்டு அந்த பாட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த பாப்பாவும் நல்லா அந்த கோரஸ் கொடுத்தாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கை தட்டு. ஓகே, இது யார் வீட்டு திருவிழா? யார் வீட்டு திருவிழா? அப்படி இருக்கிறப்ப நாளிலேருந்து நம்ம தொழில் ஆரம்பிச்சிடணும். எல்லாம் சாயந்தரமான வந்திக்கலாம். இது ஒரு சந்தோஷமான ஒரு தீபாவளின்னு நினச்சிக்கோங்க. தீபாவளின்னு நினச்சி நம்ம இருக்கிற எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதான் திருவிழா, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து எத்தனை நாள் திருவிழா நம்மளோட? யார் 4 நாள் சொன்னாங்க? நீங்க 4 நாளா? ஓகே, அப்பா அவங்களுக்கு வெள்ளை ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட திருவிழா. யாருக்கிட்ட 2 வழி இருக்குது? 2 வழி ஃபஸ்ட்டு 2 வழி யாருக்கிட்ட இருக்குது? 2 வழி சாய்ராம். அவரை மேலிருந்து நல்லா கைத்தட்டி ஆட்னூர் ஒரு பையன் இருந்தாரு. அவருக்கு அந்த தம்பி வைக்காங்க. தம்பி நீங்கெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. அவ்வளோ வேகமாக கை தட்டி விட்டலாம் பண்ணிக்க ஒரு டான்ஸ் ஆடிட்டாரு. அதனால அவர் அந்த சொல்லி சாய்ராம். ஸோ நம்மளோட திருவிழா ப்ரோக்ராம் வந்து 18, 19, 20. 18ஆம் தேதி வந்து கொடியேற்று விழா. 7:30 மணிக்கு ஓமனம் முடிஞ்சாங்க கொடியேற்றுவோம். அதுக்கப்புறம் மறுநாள் வெள்ளிக்கிழமை 19 அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து 9 மணிக்கு நம்மளோட குரு சாமுண்டீஸ்வரி டெம்பிளில் இருந்தார். கேஆர் நம்பியார் டிஜே. ராத்திரி போல நம்மளுக்கு வந்து ரூபாவதி எழுதிருக்கு. ஷிரடியிலேருந்து வர்றாங்க 2 பேர். எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்துடுவாங்க அவங்க. சரி, நாளைக்கு அவங்க வந்து இறங்கிடுவாங்க. ஷிரடியில் வந்துருக்காங்க பண்டிஜிலாம். ஸோ அதுவும் எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோம்னா, ஷிரடியில் வந்து தபலா அவங்க இதுதான் பண்ணுவாங்க, ஹார்மோனி. அதேமாரி இங்கேயும் அதேமாரி தான் தபலா ஹார்மோனி வச்சு தான் நம்ம அந்த ரூபாவதி எப்படி சில்லியில் லைஃபாக பார்க்கணுமோ அந்த மாரி செய்வோம். அது முடிஞ்சான முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் என்னன்னா, நீங்கள் எல்லாம் வர்றப்ப வெள்ளிக்கிழமை ராத்திரி போல் ஒரு கத்தி எடுத்துக்குவாங்க, ஒரு பாரம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் வெட்டி தள்ளிடுவோங்க. இல்லை, நம்ம சைவம் தான் வெட்டணும்.
யார் வீட்டு திருவிழான்னா நம்ம வீட்டு திருவிழா, அதனால சைவம் வைக்கணும். மறுநாள் 20ஆம் தேதி 7:30 மணிக்கு யாரெல்லாம் பால் பழம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் கவுண்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க உங்கள் பேரை. ரொம்ப தகவல ஒரு 300 மீட்டர் பால் பழத்துக்கும் நம்ம சென்று நடந்து வந்துடலாம். அதே நேரம் வந்து உங்கள் கையாலேயே பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். நாங்கள் யாரும் வாங்க மாட்டோம். நீங்களே என்ன மனசில் நினைச்சோங்களோ அது அபிஷேகம் பண்ணுங்க. அது முடிஞ்சாங்கன்னா சரியாக 12 மணிக்கு 11:45க்கு ஒரு விஐபி உள்ளுக்கு வந்து பாபா பார்த்துட்டு அவர் வெளியே ஆவார். நீங்கள் வந்தாலும் அதை பார்க்க முடியும் அந்த விஐபியை. அது முடிஞ்சாங்கன்னா ராகாமார் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவார். எப்படின்னா நம்ம கோயில் கட்ட போகிறோம் ஷிரடி ஏரியா, அதுக்குள்ள கான்ட்ராக்டரும் நாளைக்கு வந்துடுவாங்க. அவங்களும் வந்து இடத்த போய் பார்த்து எப்படி கட்டலாம், என்ன பாஸ் பண்ணலாம் சொல்லி எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. சரியாக 12 மணிக்கு ஆர்த்தி, மத்தியான ஆர்த்தி சிறுடியில் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாரி இங்கே இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சிறுடிக்கு போக முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து நின்று உட்காந்து கேட்டிங்கன்னா ஒரு 45 நிமிஷம் நீங்கள் ஷிரடியில் இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் இதனால தான் நாங்கள் சிரமப்பட்டு ஷிரடியிலேருந்து பண்டிகையை வர்ணித்து இந்த பூஜைலாம் செய்வாங்க. இதெல்லாம் கலந்துக்கிட்டு அன்னதானம் எல்லாம் இருக்குது. இது விதமான அன்னதானம். அதே டைமில் யாராச்சும் ஐஸ்கிரீம் ஆஃபர் பண்ணலாம் அந்த இடத்துல. ஷெட்யூல் இருக்குது. இது விதமான சாப்பாடு ரொட்டி அப்போ எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு சரியாக 12 மணிக்கு ஆர்த்தி எடுத்துவோம். 6 மணிக்கு பாபாவோட ஊர்வலம், பாபா குதிரை வண்டியில் போகிறது நீங்கள் ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்க. இங்கே உள்ளவங்களுக்கு அது பாக்கி பாபாக்கி பாபாக்கி ஓம் சுவாமியே. பிரசாதனை எல்லாரும் பேசும்போது அந்த எனர்ஜியோட நம்ம இருக்கணும். சரிங்களா? ஓகே. ஓம் சார். Yes.